உங்களால 1 hour வெயில்ல நிக்க முடியுமா? இந்த சூட தாங்க முடியுமா? முடியாது. ஒரு நிமிஷம் கூட இப்ப அடிக்கிற வெயில் நமக்கு ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியல. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. ஆனா 2 வருஷம் பாலைவனத்துல வாழ்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வாட்ட சாட்டமா போன ஒருத்தர் வரும்போது ரொம்பவே நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட தி கோட் லைஃப் படம் வந்து இப்போ எல்லாராலையும் ரொம்ப ஃபேமஸா பேசப்படுது. என்ன நடந்தது? தி கோட் லைஃப் அல்லது ஆடு ஜீவிதம் அந்த நாவல்ல என்ன சொல்லியிருக்காங்க? அந்த நாவலுடைய ஹீரோ நஜீப் முகமது அப்படிங்கிறவர் யாரு? சோ அப்படிங்கறத பத்தி நான் வந்து பேச போறேன். சோ நான் ஏற்கனவே வந்து தி கோட் லைஃப் படத்துடைய ரிவ்யூ வந்து பேசியிருந்தேன். சோ அந்த கோட் லைஃப் படத்துடைய ரிவ்யூவும் இந்த ஆடு ஜீவித நாவலும் வந்து சேம் தான். அந்த ஆடு ஜீவிதம் நாவலை தழுவிதான் தி கோட் லைஃப் மூவி வந்து எடுத்திருக்காங்க. சோ அந்த ஆடு ஜீவிதம் நாவல சொல்லப்பட்ட சில உண்மைகள் இந்த படத்துல காட்டல. இந்த படத்துல காட்டப்பட்ட சில விஷயங்கள் ஆடு ஜீவிதம் நாவல்ல இல்ல. சோ அது என்னென்ன அப்படிங்கறத வந்து நான் பேச போறேன். சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு தி கோட் லைஃப் படம் நீங்க பாத்தீங்களா? அதுல பிருத்திவிராஜோட ஆக்டிங் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறவங்க கண்டிப்பா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நஜீப் முகமது, இப்ப நான் அவரை பற்றி தான் பேச போறேன். சோ நீங்க தி கோட் லைஃப் படத்தை வந்து மறந்துடுங்க. அந்த படம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த படம் வந்து அது ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம், அதை விட்டுருங்க. ஆனா இப்ப நம்ம பேச போறது வந்து இந்த நஜீப் முகமதுடைய லைஃப்ல என்ன நடந்தது? அவர் யாரு? நஜீப் முகமது அப்படிங்கிறவர், அவருக்கு இப்ப வந்து 60 வயசு. சோ அந்த 60 வயசு. ஆனா இந்த தி கோட் லைஃப் படம் வந்து 2008 எடுத்திருக்காங்க. இன்னைக்கு 2024 16 வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ 1993 அந்த டைம்ல அந்த பீரியட்ல தான் நம்முடைய நஜீப் முகமது என்ன பண்றாருன்னா வெளிநாட்டுக்கு வந்து போறாரு. சோ அவருடைய ஃபேமிலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஃபேமிலி தான். ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க, 8 மாசம் வயிற்றுல கன்சீவ் ஆயிருக்காங்க. நஜீப் முகமது ஊர்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆத்துல இருந்து மண் எடுக்கக்கூடிய ஒர்க் பண்றாரு. சோ அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு திடீர்னு வந்து வெளிநாட்டுக்கு போகணும். மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்க போகுது, நம்ம இனி ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா வெளிநாட்டுக்கு போறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு. எப்படி எல்லாமோ கடன் மறைச்சு அந்த டைம்ல 50,000 ரூபாய் அந்த விசாவுக்கு வந்து 50,000 ரூபாய் பே பண்ணி அவர் வந்து ஃபாரின் போறாரு. சோ அங்க போனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஒண்ணு, அப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து யாருக்கிட்ட போய் என்ன கேட்கறதுன்னு தெரியாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அங்க போய் இறங்குறாரு. இறங்கும் போது டைம் பாக்குறாரு. சோ டைம் பார்க்கும்போது நம்ம இடத்துக்கும் சவுதிக்கும் வந்து 1.5 மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் அவருக்கு தெரியல. என்னடா இது நம்ம வாட்ச்ல ஒரு டைம் காட்டுது, ஆனா இங்க மக்களுடைய நடவடிக்கை வந்து வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது நம்ம வேற கண்ட்ரில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்ல நிக்கிறாரு. ஏர்போர்ட்ல நிக்கிற ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் ரொம்ப நாள் கூட்டிட்டு போறாரு. நீங்க படம் பார்த்திருப்பீங்க. படத்துல பாத்தீங்கன்னா ஒரு நைட்டு தான் காட்டியிருப்பாங்க. ஆனா இவர் வந்து நம்முடைய ரியல் லைஃப்ல நஜீப்பை வந்து 1.5 நாள் அந்த வண்டியில வந்து கூட்டிட்டு போயிருக்காங்களாம். 1.5 நாள் தாண்டி தான் அந்த பாலைவனத்துக்கு கொண்டு போய் விடுறாங்க. சோ பாலைவனத்துல கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. அங்கிருந்து வர முடியாது. அங்க ஆடு மேய்க்கிறாரு. சோ அங்க பாத்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க ரியல் லைஃப்ல. அந்த ரியல் ஸ்டோரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க படத்துல பாத்தீங்கன்னா 2-3 பேரை காட்டுவாங்க. ஆனா ரியல் லைஃப்ல 2 பேர் தான் அங்க இருக்காங்க. அந்த அவரை கூட்டிட்டு போன ஒருத்தரும் அங்க அந்த ஆடு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் அந்த சவுதியன்ஸ் அவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. இவரு அங்க சேர்ந்து வந்து ஆடு மேய்க்கிறாரு. சோ நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏர்போர்ட்ல வச்சு அவர் ஒரு சின்ன பையனை பார்ப்பாரு. ஆனா ரியல் லைஃப்ல அப்படி கிடையாது. அவர் யாரையுமே பார்த்தது கிடையாது. படத்துடைய சில மாடுலேஷனுக்காக வேண்டி என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் வந்து உள்ளாடி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. அங்க தனிமையா நஜீப் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஆட்டு மந்தைகள், ஒரு ஆட்டு கூட்டத்துக்கு இடையில தானும் ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தனை வந்து மாறுறாரு. ஒய்ஃபுக்கு போன் பண்ண முடியாது, வீட்டுல யாருக்கும் பேச முடியாது, பார்த்த 2 பேரையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். வேற எக்ஸ்ட்ரா ஒரு மனுஷனை வந்து பார்க்க முடியாது. அவர் அங்கிட்ட தப்பிச்சு போறதுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனா அவரால் வந்து போக முடியல. அவர் வந்து ஒரு முஸ்லீம். அல்லாஹ் கிட்ட கேட்கிறாரு, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, எங்கிட்ட எப்படியாவது என்ன கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்கிறாரு. ஹிந்து, கிறிஸ்டின், எந்தெந்த கடவுள் அவருக்கு அந்தந்த டைம்ல தோணுதோ அந்த கடவுள்கிட்ட எல்லாம் ப்ரேயர் பண்றாரு. எனக்கு எப்படியாவது இங்கிட்டு போகணும் சொல்லிட்டு நல்லா ப்ரேயர் பண்றாரு. ஆனா அவரால் வந்து போக முடியல, குளிக்க முடியல,
பல் தேய்க்க முடியல, அவரால் வந்து சாப்பிட கூட முடியல. சாப்பாடு பாத்தீங்கன்னா ரொட்டி தான் அவருக்கு வந்து கொடுக்குறாங்க, வேற எதுவுமே அவருக்கு சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவரால் வந்து அங்கிட்டு தப்பிக்க கூட முடியல. சோ குளிக்காம சாப்பிடாம பாத்ரூம் போனா கழுவ கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்களாம். அவர் பாத்ரூம் போனாருன்னா கழுவ கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்களாம். மணல்ல வந்து நீங்க அதை தொடச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். சோ கடைசியில பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப உடம்புல இழைச்சு போய் ரொம்ப கஷ்டப்படுறாரு. சோ நீங்க படம் பார்த்திருப்பீங்க, அந்த படம் வேற, அந்த ரியல் லைஃப்ங்கிறது வேற. ரியல் லைஃப்ல அவரால் வந்து எப்படி கஷ்டப்பட்டிருப்பாரு, எப்படி ஏமாத்தி அவரை வந்து கொண்டு போய் கஷ்டப்படுத்திருப்பாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவரை பிடிச்சு வச்சிருந்த சவுதியன்ஸுக்கு மகளுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 சவுதியன்ஸும் அங்கிட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறம் இவர் வந்து தப்பிச்சு போறதுக்கு பிளான் பண்றாரு. சோ அந்த 2 சவுதியன்ஸும் அங்க இல்ல. அந்த டைம் பார்த்து இவர் வந்து தப்பிக்கிறாரு, பாலைவனத்துல நடந்து போறாரு. நைட்டு போறாரு, பகல் நைட் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 நாள் நடக்கிறாரு. நடந்து போய் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கடைசியில ரோட்டுக்கு வந்துடுறாரு. தண்ணி இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாலைவனத்துல நடந்து கடைசியில வந்து ஒரு ரோட்டுக்கு வராரு. லிப்ட் கேட்கிறாரு, யாருமே லிப்ட் கொடுக்கல. கடைசியில ஒரு நல்ல மனுஷன் லிப்ட் கொடுத்து அவரை வந்து காப்பாத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விடுறாரு. அங்க பாத்தீங்கன்னா நிறைய மலையாளிஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் சாப்பிடுறாரு. அவங்க அவரை வந்து கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து கடைசியில வந்து அவர் வந்து உயிர் பிழைக்கிறாரு. சோ இந்த மாதிரி தப்பிச்சு கடைசியில வந்து ரியல் நஜீப் வந்து ஊருக்கு வந்து சேர்றாரு. சோ ஊருக்கு வர்றதும் சும்மா வந்திருக்க மாட்டாரு, ஏன்னா டாக்குமெண்ட் எதுவுமே கிடையாது, பாஸ்போர்ட் எதுவுமே கிடையாது. 10 நாள் வந்து போலீஸ் கஸ்டடியில இருந்துட்டு கடைசியில வந்து ஊருக்கு வராரு. சோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய ரியல் லைஃபை வந்து ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற நாவலை வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாவலை தழுவிதான் இன்னைக்கு தி கோட் லைஃப் அப்படிங்கிற மூவி வந்து எடுத்திருக்காங்க. சோ இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் எடுக்கும்போது பிருத்திவிராஜுக்கு வயசு 25, இப்ப வயசு 41. சோ அப்படி 16 வருஷம் கழிச்சு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ எவ்வளவு வருஷம் அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை வந்து நடந்திருக்கு. சோ ரியல் லைஃப்ல அந்த நஜீப் வந்து கடைசியில வந்து கத்தாருக்கு வேலைக்கு போனாராம். இங்க வந்ததுக்கு அப்புறம் சோ முதல் ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தப்பிச்சு இங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் கத்தாருக்கு அவர் வந்து மறுபடியும் விசா எடுத்து போயிருக்காரு. ஏன்னா அவருக்கு நிறைய கடன்கள் இருக்கும், ஃபேமிலியை பார்க்கணும். சோ அந்த மாதிரி அவருடைய லைஃப் வந்து இருந்திருக்கு. சோ இன்னைக்கு வந்து மலையாள மூவிஸ் பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் வந்து காட்டுறாங்க. தமிழ் மூவிஸை தாண்டி மலையாள மூவிஸ் வந்து நிறைய படங்கள் ரியல் லைஃப் காட்டுறாங்க. தி கோட் லைஃப் படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் நீங்க படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். கடைசியில ஒரு ஆப்பிரிக்காரன் வந்து இவங்க 2 பேரையும் வந்து பிருத்திவிராஜ் சாரையும் இந்த பையனையும் ஒரு ஆப்பிரிக்காரன் வந்து கூட்டு போறான். ரியல் லைஃப்ல அப்படி கிடையாது. சோ அவங்க படத்துக்காக வேண்டி சில மாடுலேஷன் பண்ணி எடுத்தாங்களே தவிர ரியல் லைஃப்ல அவர் தனியா தான் நடந்திருக்காரு. நஜீப் தனியா தான் இங்க ஊருக்கு வந்து சேர்ந்திருக்காரு. சோ நம்மள எவ்வளவு பேர் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு பேர் வெளிநாட்டுல போய் வந்து நமக்கு தெரியாது, என்னெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. இங்கிருந்து போகும்போது கொத்த வேலைக்கு போறோம், அப்படி போறோம், இப்படி போறோம்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு தெரியல. சோ தி கோட் லைஃப் ஸ்டோரியும் தி ஆடு ஜீவிதம் ஸ்டோரியும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேரோட மனசை வந்து கவர்ந்துருக்கு. சோ நீங்க சொல்லுங்க, உங்கள எவ்வளவு பேர், உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளவு தமிழ் மக்கள் வெளிநாட்டுல போய் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேரோட லைஃப் வந்து இன்னைக்கு சேஞ்ச் ஆயிருக்கு, எவ்வளவு பேரோட லைஃப் வந்து இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போய் அழிஞ்சு போயிருக்கு அப்படிங்கறத வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட கிளம்புற நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கும். பாய்.